வேளாங்கண்ணில கல்யாணம் பண்ணிக்க காதலிய கூட்டிட்டு வந்த வாலிபர் ஒருவர் மர்மமான முறையில இறந்து போயிருக்காரு. மூன்றாவது காதலனை கரம் பிடிக்கிறக்காக 21 வயது காதல் மனைவியாடிய வெறியாட்டத்தோட கதிகலங்க வைக்கும் பின்னணி இது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ரயில் நிலையம் பக்கத்துல இருக்கிற கருவக்காட்டுல ஒரு வாலிபரோட சடலம் கிடக்கிறதா போலீசாருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த சடலத்தை பார்த்த உடனே நடந்திருக்கிறது ஒரு கொலைன்னு உறுதி பண்ணிருக்காங்க. சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்கு அனுப்பிய காவல்துறை கொல்லப்பட்ட நபர் யாருன்னு விசாரிக்க களத்துல இறங்கி இருக்காங்க. வேளாங்கண்ணி மாதா கோவில் தமிழ்நாட்டோட பல இடங்கள்ல இருந்து மக்கள் யாத்திரையா கிளம்பி வர்றது வழக்கம். இதனால வேளாங்கண்ணி எப்பவுமே பரபரப்பாகவே இருக்கும். பல பேர் ஜாலி டூர் வருவாங்க, பல பேர் ஆன்மீக சுற்றுலா வருவாங்க. ஆனா இப்போ கொல்லப்பட்டு கிடந்த நபர் இங்க கல்யாணம் பண்ணிக்க வந்தவர். அவரோட பேரு ஜனார்தனன். 22 வயசான இவரு கர்நாடகா மாநிலம் பெங்களூரு பகுதியைச் சேர்ந்தவர். நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்த ஜனார்தனன் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு அவரோட காதலியான எலன் மேரியோடு வேளாங்கண்ணிக்கு வந்திருக்காரு. கோவில் பின்புறம் உள்ள ஒரு தனியார் விடுதியில அறை எடுத்து தங்கின 2 பேரும் மறுநாள் காலையில வேளாங்கண்ணி மாதா சாட்சியா மாலை மாத்தி கல்யாணம் பண்ணி இருக்காங்க. கடற்கரை காத்து, காலார வாக்கிங், தேன் நிலவுன்னு ஒரு வாரம் வேளாங்கண்ணியிலேயே ஹனிமூன் கொண்டாடி இருக்கு அந்த இளம் ஜோடி. இந்த நிலையில தான் சம்பவத்தன்னைக்கு ஜனார்தனனோட நண்பர்களான ஜீவா, சாகர்னு 2 பேரு அவர் தங்கியிருந்த விடுதிக்கு வந்திருக்காங்க. புதுமண தம்பதி கிட்ட நீண்ட நேரம் பேசிட்டு இருந்தவங்க ஜனார்தனனை மட்டும் வெளியே அழைச்சிட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் ஜனார்தனன் விடுதிக்கு திரும்பி வரல. கணவர் கொல்லப்பட்டு ரயில் நிலையத்துல கிடக்கிற பகீர் செய்தி மட்டுமே எலன் மேரிக்கு கிடைச்சிருக்கு. பதறியடிச்சு ஓடிய எலன் மேரி கருவக்காட்டுல கிடந்த கணவனோட சடலத்தை கட்டி அணைச்சு அழுது புலம்பி இருக்காங்க. கல்யாணமான ஒரு வாரத்துல காதல் கணவனை இப்படி காலனுக்கு வாரி கொடுத்தா எந்த மனைவியால தான் ஏத்துக்க முடியும்? அந்த அழுகைய போலீசாரும் ஆரம்பத்துல அப்படித்தான் அவதானிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா வழக்கு பதிவு செய்த போலீசார் ஜனார்தனனை வெளியே அழைச்சிட்டு போன ஜீவா, சாகர் ஆகிய 2 பேரையும் வலவீசி தேடி இருக்காங்க. இறுதியா தஞ்சாவூர் ரயில் நிலையத்துல அவங்கள கைது பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில 2 பேரும் ஜனார்தனனை அடிச்சு கொண்டு கருவக்காட்டுல வீசினது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த கொலைக்கு காரணம் என்னன்னு போலீசார் விசாரிச்சப்போ 2 பேரும் மாறி மாறி கதைகளை அவிழ்த்து விட்டு. அப்பவே போலீசாருக்கு இதுல ஏதோ வில்லங்கம் இருக்குன்னு பொறி தட்டி இருக்கு. உடனே 2 பேர்கிட்டையும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் நடத்தினதுல மொத்த கதையும் வெளியே வந்திருக்கு. கடவுளே உனக்கு கண்ணு இல்லையான்னு கத்தி கதறின மனைவி எலன் மேரி தான் இந்த மொத்த கொலைக்கும் சூத்திரதாரி. காதல் கணவனை ஸ்கெட்ச் போட்டு கொன்னுட்டு நாடகமாடி இருக்காங்க. இதுக்கு காரணம் 3வது கல்யாணம். இப்போ கைது செய்யப்பட்ட ஜீவா வேறு யாரும் இல்ல, எலனோட 3வது காதலன். ஆமா, 21 வயசான எலன் மேரிக்கும் பூர்வீகம் பெங்களூரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி தர்மபுரியைச் சேர்ந்த ஒரு வாலிபரோட எலனுக்கு முதல் திருமணம் நடந்திருக்கு. ஆனா அந்த கல்யாண வாழ்க்கை 6 மாசம் கூட தாண்டல. முதல் கணவனுக்கு டாட்டா சொன்ன எலன் மேரி அடுத்ததா ஜனார்தனனை காதலிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுலயே கல்லூரி நண்பனான ஜீவாவோட முக்கோண காதல் மலர்ந்திருக்கு. இதனால எப்படியாச்சும் ஜனார்தனனை கழட்டி விட்டுட்டு ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா எலனால முடியல. ஜனார்தனன் எலன் மேரி மேல உயிரா இருந்திருக்காரு. அதனால 3வது காதலனை வச்சு 2வது காதலனை கொலை செய்ய பிளான் போட்டு இருக்காங்க. ஜனார்தனனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசை காட்டி பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணிக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க எலன் மேரி. வெட்டிங், ஹனிமூன்னு எந்த சந்தேகமும் வராம ஜனார்தனனை நம்ப வச்சு நாடகமாடி இருக்காங்க. சரியான நேரம் பார்த்து ஜீவாவை விடுதிக்கு வர வச்ச எலன் மேரி சரக்கடிக்க பிளான் போட்டு ஜனார்தனனை வெளியே அழைச்சிட்டு போய் காதலனை ஏவியே கணவனோட கதையை முடிச்சிருக்காங்க.
காதலன் எஸ்கேப் ஆயிட்டா போதும், போலீஸ்ல சிக்காம 3வது கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலாம்னு நினைச்ச எலன் மேரியோட பிளான போலீசாரோட விசாரணை சிதைச்சு சின்ன பின்னமாக்கி இருக்கு. விசாரணை முடிவுல போலீசார் ஜனார்தனனின் மனைவி எலன் மேரி, காதலன் ஜீவா, கொலைக்கு துணையாக இருந்த 17 வயது வாலிபர்னு 3 பேரையும் கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.